இந்த கதைப்படி ஒரு ஏழை தன்னுடைய வீட்டுக்கு புத்தரை விருந்துக்கு கூப்பிட்டுருக்கான். வறுமையின் காரணமாக வரப்போகும் புத்தருக்கு அவனால ரொம்ப ஆடம்பரமான விருந்து வைக்க முடியாது. என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தவன், தோட்டத்து பக்கமா வளரும் இல்லையா இந்த நாய்க்கொடைன்னு சொல்லுவாங்க, காளான். அந்த காளான் ஏற்கனவே பதப்படுத்தப்பட்டு அவனோட வீட்டில் இருக்கு. அது ரொம்ப நாள் ஆன நாய்க்குடைன்னு நினைக்கிறேன். அது இவன் கண்ணில் படுது. சரி, புத்தருக்கு இந்த நாய்க்குடையை வச்சு, அதாங்க அந்த காளான், அதை வச்சு ஒரு சமையல் பண்ணி போட்டுடலாம் அப்படின்ட்டு இவனும் புத்தருக்கு அந்த நாய்க்குடையை வச்சு ஒரு விருந்தை ஏற்பாடு பண்ணிடுறான். புத்தரும் இவரோட வீட்டுக்கு வர்றாரு. புத்தர் ஒரு வாய் அந்த உணவை எடுத்து வச்சோன்னையுமே அந்த நாய்க்கூட கடுமையா கசக்குது. ஆனா புத்தர் பார்க்குறாரு, அந்த ஏழை அவனுடைய கண்ணில் ஆனந்த கண்ணீரோட நிற்கிறான். அவ்வளோ பெரிய புத்தர், உலகமே கொண்டாடக்கூடிய ஒரு புத்த பிரான் தன்னுடைய வீட்டிற்கு